ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஐடி துறையில் வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் அது. டிசிஎஸில் 2026க்கான ஹையரிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஏற்கனவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்கு வந்து ஜூலை 22 தான் வந்து லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ ஆன்லைனில் வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணால் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் அது. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸ் பேமெண்ட்டுமே கிடையாது. அப்ளை பண்ணதுக்கப்புறம் டெஸ்ட்டு வச்சு உங்களை வந்து செலக்ட் பண்ணுறாங்க, ஆன்லைன் டெஸ்ட்டு. அந்த டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 26 வந்து நடக்கும். ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா டிலே பண்ணாமல் சீக்கிரமே போய் அப்ளை பண்ணிடுங்க. முழுக்க ஃப்ரெஷர்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி இது. இந்த ஜாப் பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக நம்ம ஆஸ்பிரன்ட்ஸ் இன்ஃபோ சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுதான் வந்து டாடா கன்சல்டன்சி சர்வீசஸோட அஃபிஷியல் வெப்சைட்டு, டிசிஎஸோட அஃபிஷியல் வெப்சைட்டு. இதில் வந்து டிசிஎஸ் பிஎஸ்சி இக்னிட் ஹையரிங் 2026 பேட்ச்க்கான ஹையரிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு. எண்டு டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 22. எக்ஸாம் வந்து ஆகஸ்ட் 26 நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளை நவுன்னு அங்கே கீழே இருந்ததில் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ரெஜிஸ்டர் பண்ணணும் ஃபஸ்ட்டு. நீங்கள் இப்போ நியூ யூஸராக இருக்கீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணணும். ஏற்கனவே உங்கள்கிட்ட லாகின் ஐடி இருக்குது அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் லாகின் பண்ணி போய் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிசிஎஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் போர்ட்டல் அப்படின்ற லிங்க்கில் போய்ட்டு ரெஜிஸ்டர் நம்ம இப்போ நான் சொன்ன மாதிரி தான் அதில் போய் ஐடின்ற கேட்டகரியை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் ஐடி வந்து ஜென்ரேட் ஆகும். டேரெக்டாக வந்து அப்ளை ஃபார் ட்ரைவ் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் போய் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி ரெஃபரன்ஸ் ஐடி அதாவது லாகின் ஐடி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக அப்ளை ஃபார் ட்ரைவ் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டான நோட்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். அதாவது இதுக்கான எக்ஸாமினேஷன் சொன்னோம் இல்லையா, இது வந்து இன் சென்டர் டெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதுக்கான எக்ஸாம் வந்து ஆஃப்லைனில் தான் நடக்கும், சென்டர்ஸில் தான் வந்து நடக்கும். நீங்கள் இப்போ அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இப்போவே அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நீங்களே உங்களோட சென்டரை வந்து சூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் கடைசியாக அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்க கொடுக்குற சென்டரில் தான் நீங்கள் போய் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். டெஸ்ட்டு ப்ராசஸில் வந்துட்டு என்னென்ன சிலபஸ் இருக்குன்றதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். 120 மினிட்ஸ்க்கு வந்து எக்ஸாமினேஷன் நடக்கும். 4 செக்ஷன்ஸு: நியூமரிக்கல் எபிலிட்டி, வெர்பல் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டி, கோடிங் வந்து ஆப்ஷனலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து உங்களோட சிலபஸ் இருக்கும். அதுக்கு கீழே வந்துட்டு சாம்பிள் கொஷின் பேப்பர்னு சொல்லி ஒரு பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க. அதை வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதுக்கான எலிஜிபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி முடிச்சிருக்கணும். கண்டிப்பாக வந்து 3 இயர்ஸ் ஃபுல் டைம் கிராஜுவேட்ஸாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரம் பிசிஏ, பிஎஸ்சிலேருந்து ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேக்ஸு, டேட்டா சயின்ஸு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, எலக்ட்ரானிக்ஸு, சைபர் செக்யூரிட்டி, பயோகெமிஸ்ட்ரி இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட டிகிரியை வந்து செக் பண்ணிக்கோங்க. பேட்ச் 2026 வந்து எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. 10th 12th டிகிரியில் பார்த்தீங்கன்னா மினிமமாக நீங்கள் 50% ஆர் அபோவ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும். பேக்லாக்ஸ் வந்து எதுவும் இருக்கக்கூடாது. அதாவது அரியர்ஸ் வந்து எதுவுமே இருக்கக்கூடாது. கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து கிளியர் பண்ணி தான் எல்லாமே வச்சுருக்கணும். எக்ஸ்டெண்டட் எஜுகேஷன் வந்து நாட் அலவுடுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் கரஸில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்க வந்து எலிஜிபிள் கிடையாது. கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபுல் டைம் கோர்ஸ் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். மினிமமாக 18 வயசுலேருந்து 28 வயசு வரைக்கும் இருக்கவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த ரோல் இஸ் ஃபார் என்ட்ரி லெவல் ரெக்யர்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இது, தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட அதை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக ஃப்ரெஷராக தான் எடுத்துக்குவாங்க. அதையும் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் அந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதில் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா டிலே பண்ணாமல் உடனே அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எவ்வளோக்கு சீக்கிரம் அப்ளை பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு வந்து சென்டர்ஸ் வந்து உங்களோட ரெக்யர்மெண்ட்லேயும் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஒரு புது ஜாப் அப்டேட்டோடு வரேன். அது வரைக்கும் நம்ம ஆஸ்பிரன்ட்ஸ் இன்ஃபோ சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.